இன்று 10வது நாளாக தியாகராய நகரில் 2வது கட்ட பிரச்சாரம். தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி ஜே.கே. அவர்களுடைய தலைமையில் பகுதி செயலாளர் ஏழுமலை, அன்பிற்குரிய வட்ட செயலாளர் இப்பொழுது மாறி வட்டம் முடித்தோம், ஜெயக்குமாருடைய வட்டம் துவங்கி இருக்கின்றது. தம்பி ராஜா அன்பழகன், ஜானகி மற்றும் கழக முன்னணியினர், நிர்வாகிகள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இவர்களோடு துவங்கி இருக்கின்றது. வழியெங்கும் நீங்கள் பார்க்கலாம், மக்கள் தருகின்ற அந்த ஆரவாரமான உற்சாகம்தான். போன் அடிக்குது, கொஞ்சம் ஆரவாரமான உற்சாகம்தான், மிகுந்த ஒரு எழுச்சியான வரவேற்பு. நிச்சயமாக 40 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்பதையும், குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. PM கேருக்கு எடுத்ததுக்கு ஆடிட்டிங் கிடையாது. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. நீங்கள் ஒரு வருட நிதியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக அதை செலவழித்தீர்கள் என்று ஒன்றிய பிரதமர் ஆடிட்டிங், இதுவரைக்கும் ஆடிட்டிங் இல்லாத ஒரு நிதி என்றால் அது PM கேர் நிதிதான். அது குறித்து பலமுறை நாங்கள் பேசிவிட்டோம், இதுவரையிலும் அது குறித்து எந்த பதிலும் கிடையாது. ஆமா, அது குறித்த கோரிக்கை. அங்க ஸ்கைவாக் பணிகள் நடந்ததால் அது கொஞ்சம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் அவர்கள் நவீனமயப்படுத்தப்பட்ட தியாகராய நகர் பேருந்து நிலையம் அது அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றோம் ஏற்கனவே. அது ஒண்ணுல மட்டுமா நாடகம் ஆடுறாரு? வெள்ளம் வந்த பொழுது எட்டியே பார்க்காத ஒன்றிய பிரதமர் தேர்தல் என்று வந்தவுடன் 5 தடவைகள் 6 தடவைகள் வருகின்றார். அப்பொழுதே அவருடைய நாடகம் உங்களுக்கு தெரியும். இந்த விவகாரமும் அப்படித்தான். ஏதாவது ஒன்றை சொல்லி, இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லி, புதிதாக எதையாவது ஒன்றை இட்டுக்கட்டி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் பாஜக காரர்களுடைய வழக்கமான உத்தி. அந்த விவகாரம் குறித்து தான் இப்ப நான் சொன்னேன். அதற்கான தரவுகள் அத்தனையும் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்தெந்த சமயத்தில் என்ன நடந்தது. தொடர்ந்து நாங்கள் மீட்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்துட்டு தான் வருது. நீங்க பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பல ஆண்டுகளாக பேசிய பேச்சுக்களை எடுத்து பார்த்தாலே தெரியும். புதிதாக ஏதோ இன்றைக்குத்தான் இதை கிளப்புவதாக ஒரு புதிதான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டி அமைக்கிறார்கள். அது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் அதற்கு சரியான பதிலை அளிப்பார்கள் தேர்தலிலே. எதிர்ப்பு அலை நாடெங்கிலும். அதற்கு 2-3 உதாரணங்கள் சொல்றேன். நம்முடைய அந்த கிழக்கு மாகாணங்களில் எல்லாம் பாஜக தேர்தலில் நிற்கவே இல்லை. 3 மாகாணங்களில் பாஜகவினர் தங்களுடைய உறுப்பினர்களை நிறுத்தவே கிடையாது, நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தவே இல்லை. ஒன்று உத்தரப்பிரதேசம் முதலான அந்த மாநிலங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் பின்வாங்குகிறார்கள், நாங்கள் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று. இதை தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நாடெங்கிலும் பாஜக எதிர்ப்பு அலை வீசுகிறது என்பதைத்தான். அப்படிங்களா? நீங்க அப்படி எதுவும் தொடங்கி இருந்தா என்கிட்டயே சொல்லுங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். நாங்க அங்க முதல்ல நிக்கிறோம். அதான் அப்படி எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா யாராவது டோக்கன் தெரியாம தென் சென்னையின் பேர்ல அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கமிஷன் வலியுறுத்தியிருக்கின்ற விதிகளின்படி, இப்போ போக்குவரத்து கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எந்த விதிமுறைகளையும் மீறுவதில்லை எனும் பொழுது இதில் மட்டும் எப்படி நாங்கள் மீற முடியும்? மீற விரும்புவோம். அதனால இதெல்லாமே இப்படி இவங்க தோல்வி பயத்துல கட்டி விடுகின்ற கோயபிள்ஸ் கூட்டத்தினுடைய கதைகள் தான். மக்கள் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம், நம்பவும் மாட்டார்கள். அதனுடைய கட்டுமான பணிகள் இப்போ மெட்ரோ நடக்குது, ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் நடக்கிறதுனால தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. நிச்சயமாக அந்த பகுதியில் ஏற்கனவே முதலமைச்சர் இந்த 7 பஞ்சாயத்துகளுக்கான அந்த சாலை வசதிகளுக்கு நிறைய அவருடைய ஸ்பெஷல் ஃபண்டு நம்முடைய மாநிலத்து நிதியிலிருந்தும் ஒதுக்கியிருக்காரு. கூடுதலாக அந்த இடத்துல இனி வருகின்ற காலகட்டங்களில் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ், இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ஸ்கை வாக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.